அன்புள்ள நேயர்களே வணக்கம். இன்று 20/3/2024 பங்குனி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. ஏகாதசி திதி இரவு 2:23 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. பூச நட்சத்திரம் இரவு 10:38 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஏகாதசி. பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சகல சுபகாரியத்திற்கும் ஏற்ற ஒரு உத்தமமான சுப நாளாகும். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இன்றைய நாளில் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி மன நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செல்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களால் தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கூட்டாளிகளை மட்டும் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. துலா ராசி நேயர்களே, இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் பொருட்களுக்கு சிறப்பான விலை கிடைத்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களால் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் எதிலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது நல்லது. பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு முடிவு எடுப்பதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனுகூல பலனை தரும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்களால் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் எந்த ஒரு பணியும் உங்களுடைய தனித்திறமையால் சிறப்பாக கையாண்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு
பல்வேறு வளமான பலன்கள் இன்றைய நாளில் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது, சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. நேயர்களே, உங்களிடம் இன்றைய ராசி பலனை கூறினேன். தினமும் எனது யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.